அம்மா. ஹலோ, வீட்டில் தான்டா இருக்கேன். ஏய், நானே கடுப்பில் இருக்கேன்டா, வரல, நீ போய்ட்டு வா. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ஒன்றுமில்லடா, தனியாக விடுங்கடா, என்னை ஏன்டா கடுப்பேத்துறீங்க? டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா, சொல்கிறா என்கிட்ட. ஒன்றுமில்லடா, நான் ஒருத்தன்ட்ட ஏமாந்துட்டேன்டா. இப்போ அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்கிறாருடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. டேய், தெளிவாக சொல்கிறா, போலீஸ்லாம் எதுக்கு? இல்லை மச்சான், நான் ஒருத்தன்ட்ட ஏமாந்துட்டேன்டா. இப்போ 30,000 ரூபா தந்தாகணும்டா, இல்லைன்னா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் தந்துடுவேன்னு சொல்கிறாருடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. என்னடா இப்படி சொல்கிற? மச்சான், என்னடா அவன் திரும்பி இப்படி சொல்லிட்டான்? என்னடா, கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். காலேஜ் ஃபீஸ் கட்ட அமௌண்ட் வச்சுருக்கேன், அதை கொடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லலான்னு இருக்கேன்டா. என்னது ஃபீஸ் கட்டுற அமௌண்ட்டை தரியா? அதையே நீ வட்டிக்கு தான்டா வாங்கி வச்சுருக்க. அதை கொடுத்துட்டா நீ எப்படா ஃபீஸ் கட்டுவ? அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டார பெண்டிங்கில் நின்றோம். அதெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேணாம். டேய், எல்லாம் விட்றா, பார்த்துக்கலாம். அவன் நம்ம ஃப்ரெண்ட்ரா, நம்ம ஹெல்ப் பண்ணாமல் யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது? எப்படி இருந்தாலும் நான் சொன்னால் கேட்கவா போகிறேன்? எல்லாருக்கும் ஹெல்ப்னு போய் முன்னாடி நிற்கிற. உனக்கு எதுனா பிரச்சனைனா யார் வந்து நிற்பா? என்னமோ பண்ணி தொலை போடா. டேய் மச்சான், அழுவாதடா. இந்த கார்டில் காசு இருக்குது, அதை எடுத்து மூஞ்சில் வீசிடுவா. மச்சான், என்ன காசுடா இது? இதெல்லாம் வேண்டாம்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, விடுடா. இல்லைடா, என் காசு தான். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். நீ போய் காசு கட்டு, அப்போ தான் பார்த்துக்கலாம். மச்சான், டேய், நீ போய் கொடுறா, அப்போ தான் பார்த்துக்கலாம். சரி மச்சான், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கடன் அடைப்போம். உனக்கு ஃபீஸும் கட்டிடலாம் மச்சான். பார்த்துக்கலாம்டா, ஃபஸ்ட்டு போய் நீ கொடுறா. மச்சான், மேம்லாம் என்னை கண்டிக்கவே மாட்டாங்கடா. மச்சி மச்சான் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. டேய் என்னடா மச்சான், இவன்? ஒன்றுடா, ஃப்ரீயாக விட்றா. இப்படி சிலியான விஷயத்துக்குலாம் அழுதுன்னு இருக்காதடா. எப்போ எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணுறா. மச்சான், நம்ம ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் மச்சான். விட்றா, பார்த்துக்கலாம். சரிடா மச்சான், பார்க்கலாம். மச்சான், இந்த கம்பெனி வேண்டாம்டா. ஏன்டா? ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கும்டா. வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்டா. வேறு ஏதாவது பார்ப்போம். சரிடா.
டேய் மச்சான், இந்த மந்த்து காசு கட்டணும்டா, என்னடா பண்ணுறது? மச்சான், இனிமேல் நான் காசு தரலடா. என்னடா இப்படி சொல்கிற? வட்டி காசு கொடுக்கணும்டா. ஆமாண்டா, எவ்வளோ நாள் வட்டி கொடுக்கறது? அசலுக்கு மேலே வட்டி கொடுத்தாச்சு. இனியெல்லாம் தரமாட்டேன்டா. இதை போய் அவளை சொல்ல முடியுமாடா? ஏன்டா இப்படி பேசுகிற? அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. விட்றா, பார்த்துலாம் போ. ம். என்னடா அவன் இப்படி பேசிட்டு போகிறான்? அதுக்கு தான் அப்பயே சொன்னேன், எப்படி முதுகில் குத்திட்டு போகிறான் பார்த்தியா? ஃப்ரெண்டுன்னு தான் மச்சான் ஹெல்ப் பண்ணேன். அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. சரி விடு, நீ இப்பயே கேட்டுடு. நீ கேட்க மட்டும் அது உன் மேலே தப்பாயிடும். கேட்டு என்னடா பண்ண போதும்? ஃப்ரீயாக விட்றா. இன்னும் 1 மந்த் தான் காலேஜே இருக்குது. நீ மட்டும் ஏன்டா இன்னும் அப்படியே இருக்க? ஏய், அந்த மகேஷ் வந்து காசு வாங்கினா வட்டியும் கட்டல ஒன்றும் கட்டல. அவனுக்கு ஃபோன் போடு. ஹலோ தம்பி மகேஷ், சொல்லுங்கண்ணா. என்னப்பா காசும் அதிகமாகினே போகுது, வட்டியும் ஒழுங்காக கட்டல. நாளைக்கா நான் வருவேன், காசு எடுத்து வைப்பா, இல்லைன்னா அவனு எனக்கே தெரியாது. சம்பளம் போடுங்க, நானே நேரில் வீட்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேண்ணா. 2 நாள் தான்ப்பா டைமு. அதுக்குள்ளே நீயா வந்து என்னை பார்க்கலன்னா என்ன நடக்குன்னே தெரியாதுப்பா, பார்த்துக்கோ. சரிண்ணா சரிண்ணா. எங்கடா இருக்க? டீ கடையெல்லாம் இருக்கேன், வா. ஆ சரி. என்ன மச்சான் ஒரு மாதிரி சோகமாக இருக்க? ஏன்டா இப்படி இருக்க போகிறேன்? எல்லாம் பணம் பிரச்சனை தான். என்ன பண்ணுறதுனே தெரில. நாளைக்கு அந்த வட்டி காசு விடுவேன், எப்படி கொடுப்பேனே தெரிய மாட்டேங்குது. உனக்கு மட்டும் ஏன் மச்சான் இப்படிலாம் நடக்குது? ஒரு கடனை வாங்கினா அந்த கடனை அடிக்க இன்னொரு கடனை வாங்குற. இனிமேல் அப்படிலாம் பண்ணாத மச்சான். ஏன்டா என் நிலமை புரிஞ்சு நீயே இப்படி பேசுகிற? இல்லை மச்சான், உன் நல்லது தான்டா சொல்கிறேன். நீ சரி விடு, பார்த்துக்கலாம். இனிமேல் நல்லதே நடக்கும். அம்மா கால் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுமா. இல்லைப்பா, ஹவுஸ் ஓனர் வந்தார், நாளைக்கு வாடகை தரேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. நாளைக்கே வா. ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சுப்பா. நாளைக்கு வீட்டு வாடகை கொடுக்கலன்னா வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிடுவாங்க. சரிம்மா, நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி எப்படியாச்சும் கொடுத்துடலாம். ஓகேவா? சரிப்பா. என்ன மச்சான், அம்மாவா? ஆமாண்டா, வீட்டு வாடகை கட்டணும்னு சொல்லிட்டு அம்மா கால் பண்ணாங்க. சரி மச்சான், கேட்கணும்னு இருந்தேன். என்ன ஆச்சு? அவள் பேசினாளா? என்னடா உளர்ற? அதான்டா.
இன்னைக்கு அதான் நினச்சிட்டு ஃபீல் பண்ண டைம் இல்லை மச்சான். என்னடா லவ் பிரேக்கப்னு சொல்லிட்டாளா? இல்லை மச்சான், அவள் கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாடா. ஏன் மச்சான் எல்லாத்தையும் தாங்கி நீ மட்டும் எப்படா சந்தோஷமா இருக்க? மச்சான், நம்ம பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும்டா. அதை வெளியே சொல்லி மற்றவங்க கஷ்டப்படுத்த வேணாம். என் லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும்டா. புரியுதுடா. அதுவும் கெட்டது பண்ணது இல்லைடா, நல்லது தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் என் லைஃப் நல்லா மாறும். உன்கிட்ட பிடிச்சதே இந்த பாசிட்டிவ் தான் மச்சி. பணத்தை கடன் வாங்கி மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்த சிலர் நினைக்கிறார்கள். வாங்கிய கடன் சுமையாக மாறி துன்பக் கடலில் விழுந்து விட்டால் கரையேறுவதற்கு வழி தெரியாமல் தத்தளிக்கும் போது கடன் வாங்கி சிரித்த சிரிப்பு நம்மை பார்த்து சிரித்து சிந்திக்க வைக்கிறது. பதறாமல் சிதறாமல் நேரமின்றி உணவின்றி உழைக்கின்றான். தவறவிடும் சில வினாடிகளும் தவறாமல் எச்சரிக்கிறது. கவனம் கவனம் கவனம். வட்டி வட்டி வட்டி. எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது.